Hi friends, welcome to Pranav Spoken English. Friends, நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட்னா என்னதுங்க? இறந்த காலம்னு சொல்லுவோம். இறந்த காலம் அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுதான் இந்த பாஸ்ட் டென்ஸ். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஐ, தி, யூ, தே. நான், நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், தே அவர்கள், ஹி அவன், ஷி அவள், இட் அது நேம்ஸ் நம்மளுடைய நேம்ஸ். இதெல்லாம் சப்ஜெக்ட்ல வரும். இதெல்லாம் சப்ஜெக்ட்ல வந்தா வேர்ப். இந்த வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இது தெரிஞ்சாலே நம்மளால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஈஸியா கத்துக்க முடியும். இப்போ பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? இப்போ ஒரு வேர்ப், இப்போ வந்து ஆக்ட். ஆக்ட்ங்கிறது பிரசன்ட்ல, அது இது பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம்? ஆக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அது குக், இது பிரசன்ட்ல சொல்றோம். பாஸ்ட்ல குக்ட், அதோட ஈடி ஆட் ஆகும். பிளே, பிளேட். பாருங்க, ஒரு 2-3 எக்ஸாம் நம்ம எழுதணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, பிளே இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதே இது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது இந்த வேர்ப் எப்படி இருக்கும்? பிளேட், இதோட ஈடி ஆட் ஆகும். அதே இது கோ, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்வோம்? வென்ட்னு சொல்வோம். வாக், இதோட ஈடி ஆட் ஆகும். வாக்ட், ஈடி ஆட் ஆகும். அரைவ், அரைவ்ட். ஈட், இத பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? ஏட்னு சொல்லுவோம். டிரைவ், ட்ராவ். ட்ரிங்க், drank. வாஷ், வாஷ்ட், ஈடி ஆட் ஆகும். கிளீன், கிளீன், இதோட ஈடி ஆகும். இதுதான் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். அதாவது பிளே, பிளேடு நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது நம்ம என்ன பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க, நான் விளையாடினேன். நான் விளையாடினேன். விளையாடினேன் அது நேத்தோ முன்னாடி எப்பயோ நடந்த ஒரு விஷயம், முடிஞ்சு போன ஒரு விஷயம். இதைத்தான் நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றது. இப்போ இதுல எது சப்ஜெக்ட்? நான்ங்கிறது சப்ஜெக்ட். வேர்ப் ஒரு ஆக்ஷன், ஒரு வேலையை செய்யறதா அது வேர்ப்னு சொல்லுவோம். அப்போ இதுல என்ன வேலை நடந்தது? விளையாடுற வேலை நடந்திருக்கு. அப்போ விளையாடினேன் இதுதான் வேர்ப். எது சப்ஜெக்ட்? நான்கிறது சப்ஜெக்ட், விளையாடுறதுங்கிறது வேர்ப். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்க, நான் அதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ. விளையாடினேன் அதை எப்படி சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல? பிளேட். ஐ பிளேட். ரொம்ப ஈஸி தாங்க. நான் விளையாடினேன், ஐ பிளேட். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் பூங்காவிற்கு சென்றேன். பூங்கானா என்னது? பார்க். பார்க்குக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல எது சப்ஜெக்ட்? நான் சப்ஜெக்ட். வேர்ப் எது? போறாங்க, அது சென்றேன் இருக்கு பாருங்க, இதுதான் வேர்ப். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாருங்க, ஐ. ஐ அதை இங்கிலீஷ்ல நான்ங்கிறது தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஐன்னு சொல்லுவோம். ஐ சென்றேன். சென்றேன் அதை எப்படி சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸ்ல? ஐ வென்ட். வென்ட்னு சொல்லுவோம். எங்க போனாங்க? பூங்காவிற்கு. இக்கு, அதுக்கு நம்ம இக்கு வந்தா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? டூங்கிறது போடணும். அப்போ எங்க போனாங்க? த பார்க். ஐ வென்ட் டு தி பார்க். நான் பூங்காவிற்கு சென்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவள் ஆப்பிள் சாப்பிட்டாள். அவள் ஆப்பிள் சாப்பிட்டாள். அவ 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கலாம், ஏன் 1 நாளைக்கு முன்னாடி கூட சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அது பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அவள் ஆப்பிள் சாப்பிட்டாள், முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இதுல எது சப்ஜெக்ட்? அவள். வேர்ப் எது? ஒரு செயலை செய்யறது. என்ன செயல்? அங்க சாப்பிடுற ஒரு செயல் நடந்திருக்கு. அப்போ இதுதான் வேர்ப். இதை எப்படி சொல்லுவோம் பாருங்க, அவள் அது இங்கிலீஷ்ல ஷீ. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். அது எது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? ஏட்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஏட். ஷீ ஏட் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள். ஷீ ஏட் அண்ட் ஆப்பிள். ரொம்ப ஈஸி தாங்க. அவள் ஆப்பிள் சாப்பிட்டாள். ஷீ ஏட் அண்ட் ஆப்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என் வேலையை முடித்தேன். நான் என் வேலையை முடித்தேன். இதுல எது சப்ஜெக்ட்? நான்.
முடிக்கிறது, ஒரு வேலையை முடிக்கிறது, verb. முடிக்கிறதா இதுல verb. இப்போ இத past tenseல எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் பாருங்க. நான் இதை எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ. முடிக்கிறதுக்கு அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? finished. ஐ finished. எதை முடிக்கிறாங்க? வேலைய, என்னுடைய வேலைய. அப்போ ஐ finished my work. ஐ finished my work. நான் என் வேலையை முடித்தேன். நெக்ஸ்ட் பாருங்க. நான் என் நண்பர்களுடன் விளையாடினேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி இருக்கான். அது எப்ப நடந்த ஒரு செயல்? அதாவது ஒரு ஒன் hour இல்ல 1 week முன்னாடி நடந்த ஒரு செயல். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இப்போ இதை எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல இங்கிலீஷ்ல மாத்திரம் பாருங்க. சப்ஜெக்ட் எது இதுல? நான். verb அது விளையாடுறது. இப்ப இத பாருங்க. நான் இத இங்கிலீஷ்ல ஐன்னு சொல்லுவோம். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? played. ஐ played. நண்பர்களுடன், உடன், உடன் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வித் அப்படின்னு ஒண்ணு ஆட் பண்ணுவோம். என் நண்பர்களுடன். அப்போ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ played with my friends. நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் காஃபி குடித்தார்கள். அவர்கள் காஃபி குடித்தார்கள். இதுல எது சப்ஜெக்ட்? அவர்கள். verb அது குடிக்கிறது. இதுதான் verb. இப்ப பாருங்க இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? அவர்கள் தே. குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? drink. இதே இது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம்? drank. D-R-A-N-K. drank. They drank coffee. ஓகேவா? அவர்கள் காஃபி குடித்தார்கள். They drank coffee. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஹோம்ஒர்க் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நான் தண்ணீர் குடித்தேன். நான் தண்ணீர் குடித்தேன். இதை எப்படி நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்துறோங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.